2025ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் இலங்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு. வாக்கெடுப்பு எப்போது இடம்பெறும்? 2025ஆம் ஆண்டிற்கான நிதி ஒதுக்கீட்டின் சட்டத்தின் 2வது மதிப்பீடு நிதி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் இன்று பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. ගරු කතානායකතුමනි අපේ රජයේ පළමු ජාතික අයවැය මේ සභාවට ඉදිරිපත් කිරීමට ලැබීම ගැන අප සතුටු වෙනවා. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வரவு செலவு திட்ட உரையில் எமது அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டத்தினை இப்பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதையிட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று குறிப்பிட்டார். நிலை பேரான வளர்ச்சி மற்றும் அபிவிருத்தியை நோக்கி பொருளாதாரத்தை வழிநடத்துவதன் மூலம் நாட்டின் பொருளாதார மாற்றத்திற்கான மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான அடித்தளமிடும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததொன்றாக இந்த வரவு செலவு திட்டம் அமைந்துள்ளது. அற்ப அரசியல் நோக்கங்களுக்காக இயக்கப்படுகின்ற கட்சிகளால் உருவாக்கப்பட்ட எமது அரசாங்கத்திற்கு எதிரான பிம்பம் மேலதிக தடைகளை ஏற்படுத்தியது. எமக்கு எதிராக இதுபோன்ற எதிர் பிரசாரங்கள் இருந்த போதும் புதிய சூழ்நிலையினை வெற்றிகரமாக வழிநடத்தவும் பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தவும் சர்வதேச அபிவிருத்தி பங்காளர்கள் மற்றும் வெளிநாடுகளுடன் வலுவான உறவை பேணவும் முதலீட்டாளர்களிடையே நம்பிக்கையை உருவாக்கவும் எம்மால் முடியுமாக இருந்தது. பொருளாதார மீட்சிக்கான இந்த பயணத்தினை நாம் தொடரும் போது மேலும் அதிக அரசிறை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். செயற்திறன் அதிகரிப்பு, விண்விரயங்களையும் ஊழலையும் ஒழித்தல், சிறந்த முன்னுரிமை மற்றும் சிறந்த வரி நிர்வாகம் மூலம் உருவாக்கும் சேமிப்புகளினால் மக்களின் முன்னுரிமைகளை நிறைவேற்ற எமக்கு அதிக வளங்கள் கிடைக்கும். எனவே ஒரு நாடாக நாம் பொறுமை காத்து கூட்டாக ஒழுக்கத்துடனும் உறுதியுடனும் செயற்பட்டு நாம் முன்னோக்கி செல்லும் போது பிரதிபலன் கிட்டும் என்று தெரிவித்தார். இதற்கு அமைய 2025ஆம் ஆண்டிற்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலம் தொடர்பான 2வது மதிப்பீட்டு விவாதம் பிப்ரவரி நாளை 18ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை 22ஆம் தேதி சனிக்கிழமை உள்ளடங்கலாக 7 நாட்கள் இடம்பெறவுள்ளது. அத்துடன் பிப்ரவரி 25ஆம் தேதி பிற்பகல் 6 மணிக்கு நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் 2வது மதிப்பீடு மீதான வாக்கெடுப்பு இடம்பெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலம் குறித்த குழுநிலை விவாதம் பிப்ரவரி 27ஆம் தேதி முதல் மார்ச் 21ஆம் தேதி வரை 4 சனிக்கிழமை நாட்கள் உள்ளடங்கலாக 19 நாட்கள் இடம்பெறவுள்ளன. இதற்கான வாக்கெடுப்பு மார்ச் 21ஆம் தேதி பிற்பகல் 6 மணிக்கு நடத்தப்படவுள்ளது. இதற்கமைய நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலம் தொடர்பான விவாதம் பிப்ரவரி 18ஆம் தேதி முதல் மார்ச் 21ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.